வெளி வெளி எப்படி பிரபஞ்சமா மாறி, அதாவது வெளி வெளி தான் பிரபஞ்சம். அது தோற்ற பொருட்களை வாங்கும்போது நம்ம வசதிக்காக பிரபஞ்சம் சொல்றோம். இயங்கிக் கொண்டிருக்கிற பிரபஞ்சம், இயங்காத பிரபஞ்சம் என்பது வெளி. அந்த இயங்கிக் கொண்டிருக்கிற பிரபஞ்சத்துல நிறைய தோற்ற பொருட்கள் இருக்கிறது. தோற்ற பொருட்களும் இப்ப சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா காட்சிகள் தான் சொல்றாங்க. அதாவது பாரதி சொல்லக்கூடிய நாங்கெல்லாம் பார்க்கறதெல்லாம் காட்சி பிழையா அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா. ஆக்சுவலா நம்ம காணக்கூடிய ஒவ்வொரு பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு கூறுகளும் யாரு பார்க்கறாங்களோ அதை ஒட்டி காட்சியாக இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரபஞ்சத்தை தான் பார்க்கிற மொழிய, எல்லாரும் பார்க்கிற பிரபஞ்சம் பொதுவான பிரபஞ்சம் எதுவுமே கிடையாது. குவாண்டம் லெவல்ல குவாண்டம் மெக்கானிக்ஸ் எல்லாம் அதான் சொல்றாங்க. நம்மளுடைய சித்த புருஷர்கள்லாம் அதான் சொல்றாங்க.